2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். ம் 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 ದಾವೀದ ಏನು ಮಾಡ್ತಾ ಬಲಗೊಳ್ಳುತ್ತಾ ಬಂದನು. சவுலன் வம்சவு. அல்லேலூயா. பாருங்க, சவுலின் குடும்பத்து தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலு குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, தாவீது என்ன பண்ற, வர வர பலத்தானா. ஏன் அவரு வர வர பலத்தானு அப்படின்னு சொன்னா, அவர் என்னன்னா தேவனு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையா இருந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாதபடி, அடுத்தவங்கள மேலே குற்றம் சொல்லாதபடி, அடுத்தவங்கள கண்ணீர் விடு சொல்லாதபடி தாவீது என்ன பண்ணார, தேவனுக்கு பயந்து அவன் வாழ்ந்தான். அதனால அவர் என்ன பண்ண, பலத்தவனா இருந்தான். ஆனா சவுல் என்ன பண்ணா, பொறாமை, எரிச்சல், கோபம் கொண்டு அவர் என்ன பண்ண, பலவீனமாயிட்டா. ஒரு ராஜா அவர் என்ன பண்ண, பலவீனமாயிட்டா. இதுல நம்மளுக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், தேவனுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம், தேவனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹிருதயம் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவ போல மாறணுமா. கிறிஸ்துவ போல நம்ம மாறலைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கிறோன்னா அதே நிலைமை தான் இருக்கும். நாம் கிறிஸ்துவ போல மாறும்போது, நம்ம எல்லாரும் நேசிக்கும் போது, குறை குற்றங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம மன்னிக்கும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம நேசிக்கும் போது, அந்த குடும்பம் எப்படி வளர்ந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா தேவர் உள்ளத்தை பார்க்கறாரு இல்லையா. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, தாவீதின் குடும்பம் நெடுநாளா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா தாவீது வரவரா பலத்தான். சவுல் குடும்பமும் வரவரா பலவீனப்பட்டது. அது போலதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்க வந்திருக்கிறோம், எங்களை தேவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வரவே மாட்டாங்க. மேலே 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 போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஹிருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா, பரிசுத்தமா இருக்கும். அவங்க ஹிருதயம் எப்படின்னா குறை சொல்லாது. அது ஹிருதயமும் பொய் பேசாது. அந்த ஹிருதயம் என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்களை நிந்திக்காது, தூஷிக்காது, ஊழிக்காரன் மேலே குறை பேசாது, விசுவாசிகள் மேலே குறை பேசாது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் என்ன ஆகுதுன்னா வள 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 போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதே நீ குறை சொல்லிக்கொண்டு எரிச்சலும் கோபம் கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கும்போது, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோதான் நீ ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை நாள் நீ உபவாசம் இருந்தாலும் சரி, எப்படி இருப்போம்னா சவுல் போல போயிட்டே இருக்கும் கீழே. அல்லேலூயா. இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த அம்மா இந்த தேவன்கிட்டே வந்து தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த சகோதரன் தேவன்கிட்டே வந்தார், தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். முன்னோட இப்போ நல்லா இருக்கிறாங்க. நல்லா வீடு கட்டிட்டாங்க, வாசல் கட்டிட்டாங்க. வழக்க பிரகாரமான இது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பரலோக ஆசீர்வாதத்துல கூட இவங்க என்ன பண்ணாங்க, வளர்ந்துட்டாங்க. பரலோக ஆசீர்வாதம் கூட இவங்களுக்கு வந்துச்சு. பாருங்க, நல்ல அபிஷேகம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழி செய்யறாங்க, சபை கட்டுறாங்க, அடுத்தவங்களுக்கு என்ன தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பேசுற அளவுக்கு தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா நம்மளை இது உண்மைதானே, உண்மைதான். இது ஆசீர்வதிப்பார். நாம என்ன பண்றோம், சின்ன காரியத்துக்கெல்லாம் குறை, குற்றம், வேதனை அப்படி சொல்லும் போது அவங்க வேதனைப்படுறாங்களோ இல்லையோ, தேவன் வேதனைப்படுறாரு. அவங்க ஒன்று எதுவும் பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 18 வருஷம் 18-19 வருஷம் ஆச்சு இல்லையா நம்ம சபை வச்சு. 19 வருஷமா தேவன் நம்மளோட இல்லைன்னா சபை நடத்திருக்க முடியுமா? ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ கஷ்டம் இல்லையா. ஆனா ஒரு சபை நடத்தணும் அப்படின்னா பரிசுத்தாவியானவன் நம்மளோட இல்லாம இருந்தால் நம்ம சபை நடத்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளவு பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் கர்த்தர் நம்மளோட இருந்தனால தான் இந்த சபை என்ன பண்ணிருக்கிறோம், நடத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் இல்லாம இருந்துச்சுன்னா எப்போ மூடிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அவர் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சபையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசும்போது தேவன் அதை பார்க்குறாரா இல்லையானா பார்த்துட்டே இருக்கிறார். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஊழியக்காரங்களும் நான் சொல்கிறேன், தேவனை பார்த்துட்டே இருக்கிறார். தேவன் அந்த ஊழியக்காரங்களோட இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சபை இல்லை, அந்த விசுவாசிகள் இல்லை. தேவன் அவங்களோட இருக்கும்போது தான் சபை இன்னும் உயிரோடு இருக்குது. ஊழியக்காரங்களை மேலே பேசுறதும் சபையில் ஒருத்தர் மேலே குறை சொல்றதும் இது ரொம்ப தப்பு. இது மாற்றுங்க, இது மாறணும்மா. நம்ம எப்போ இப்படி இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்னா நம்ம மாறும்போது தான் நம்மளும் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்மளோட தேவன் இருப்பார், நம்ம குடும்ப புள்ளிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல தான் தாவீது குடும்பம் என்ன வச்சா, தாவீது வளர்ந்து கொண்டே இருக்கிறான், ஆனால் சவுல் என்ன கீழே போயிட்டே இருக்கிறான். இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது கூட அப்ரஹாம் கூட நீங்கள் பாருங்களேன், அப்ரஹாம் என்ன பண்ணார், தேவன் கீழ்ப்பட்டதுனால அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீமானாக இருந்தாராம். இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆஸ்தி அந்தஸ்து மிருக ஜீவன்கள் எல்லாம் அப்ரஹாமுக்கு இருந்ததாம். ஏன்னா ஆண்டவருக்கு அவர் பயந்து நடந்தார். அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு நீங்கள் எல்லாம் பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. அதில் தான் அவங்களை தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படலையா, ஏன் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எப்படி எண்ணங்கள் இருக்கிறது, எப்படி தேவனை தேடுறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கூட ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னது போல குய்யவனு கையில் கண்ணு ஒன்று களி ஒன்று போல நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு. சிம்சோன் மேலே இருந்த அபிஷேகம் போயிடுச்சு, மறுபடி ஆண்டவர் சிம்சோன் கேட்கும்போது மறுபடி அபிஷேகம் ஊற்றுறது போல நீங்கள் என்ன பண்ணி என்ன காரியங்களை செய்திருந்தாலும் சரி, என்ன தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் பாதத்தை நீங்கள் கேட்கும்போது அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதம் என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம், ஒரு மாதம் சோர்ந்து போகிறோம். ஒரு மாதம் கரெக்டாக நம்ம சர்ச்சுக்கு வரோம், கரெக்டாக தசமாக கொடுக்குறோம், கரெக்டாக எல்லா ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறோம். ஒரு மாதம் என்ன பண்ணுறோம், விழுந்து போய்ட்றோம். யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து செத்துரு என்ன பண்ண, யார் மூலமாவது கிரியை செய்வான், வீட்டுக்கு வருவான். பிள்ளைகள் மூலமாக செய்யலாம், கணவர் மூலமாக செய்யலாம், விசுவாசிகள் மூலமாக செய்யலாம். ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்பி நீங்கள் என்ன பண்ண, அதுபடி ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்காது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வேதத்தின்படி எப்போ நீங்கள் நடக்கிறீங்களோ, வேதம் என்ன சொல்லு அதன்படி நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். இந்த பாஷை சரியில்லை, அந்த பாஷை சரியில்லை, அந்த சபைக்கு போகலாம், இந்த சபைக்கு போகலாம், அங்கே போனால் அபிஷேகம், அங்கே போனால் தீர்க்கதர்ஷனம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஓடுறாங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுது, என்ன நானும் ஒரு காலத்தில் ஓடினவு தான். ஆனால் அப்போ எனக்கு சத்தியம் தெரியாது. இப்போ எனக்கு சத்தியம் தெரியுதுனாலே ஓடும்போது ஐயோன்றது தேவன். உன் ஊழிக்காரங்களுக்கே நீ கீழ்ப்படியாமல் இருக்கும்போது எத்தனை ஊழிக்காரங்க எந்த ஜபங்களை போனாலும் நீ என்ன பண்ண, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? உன் குடும்பத்தில் இங்கே வந்து உன் குடும்பம், இந்த குடும்பத்தில் வந்து உன் ஊழிக்காரி கண்ணீர் விடும்போது நீ எங்கே போய் தசமாக காணிக்கை கொடுத்து எங்கே போய் நீ செலுத்தினாலும் தேவன் ஒத்துக்கொள்வாரா? இங்கே நீ கொடுக்காம நீ என்ன பண்ண, அங்கே டிவியில் பேசுகிறவங்களுக்கு, அங்கே பேசுகிறவங்களுக்கு, இங்கே பேசுகிறவங்களுக்கு நீ காணிக்கை தசமாக அனுப்புகிற, என்ன தேவன் ஒத்துக்குவாரா? சொல்லுங்க, ஒத்துக்குவாரா? அப்போ நம்ம என்ன, ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு டெய்லர் அம்மா எங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டி எங்கள் அத்தை என்ன பண்ண தெரியுமா, போகிற சர்ச்சுக்கு தசமாக கொடுக்க மாட்டாங்க ஆண்டி, ஆனால் டிவியில் வர்றாங்க பார்த்தியா, அவங்க யாராவது கஷ்டம்னு சொல்லிட்டேன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடுவான். ஆனால் எங்கள் அத்தை எப்படி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல. அல்லேலூயா. அப்படி வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம நடக்கணும் தவிர வேதத்துக்கு மீறி நம்ம புத்திசாலிகளாக இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும்போது கொஞ்ச நாள் என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ண, ஆடை விட்டுருவார், மறுபடி தீக்கையில் தள்ளிடுவார், மறுபடி எழுவ முடியாது, எழ முடியாது. கொஞ்ச நாள் ஆடு பிசாசு ஆடு சொல்லுவான், ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ண, விழுந்துடுவாங்க. ஆனால் வசனம் எப்படி பேர் கேட்குதோ, வசனம் என்ன சொல்லுதோ
அதன்படி நம்ம நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல் 2 சாமுவேல் அல்ல, சங்கீதம் 1:1 நீங்கள் பார்க்கும்போது நம்ம எங்கெங்கே உக்காரணும், யாரு கூட சேரணும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியுது. அந்த வசனத்தைப்படி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டவன் கூட நீ போனேன்னு என்ன சொல்லுவாங்க உங்களை? நல்லவங்களுக்கு கூட போனால் இப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் கெட்டவன் கூட போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அம்மா இவளு கூட போயிட்டு இருக்கிறா, அப்போ இந்த அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நம்ம பழுகிறவங்களுக்கு கூட யார்கிட்ட நம்ம பழுகிறோம், யார்கிட்ட நம்ம சவகாசம் வச்சிருக்கிறோம், எங்கே நம்ம ஒவ்வொரு நாள் போய் கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் சேர்றோமா, இல்லை அவிசுவாசிகள் கூட நாங்கள் சேர்றோமா, அப்போ அவங்க இருக்கிற ஆவி என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்துடுதான். இப்போ நீ நல்லவ இருந்தால் உனக்கிட்ட நான் சேரும்போது எனக்கு என்ன நல்ல புத்தி தான் வரும். நீ கெட்டவா இருக்கும்போது சேரும்போது மனுஷன் பேசுறது விட்டுடு, ஆனால் அந்த ஆவி உன மேலே வந்துடுமா. அல்லேலூயா. அதுபோல் நம்ம போகிற ஒரு இடமானாலும் சரி, சேர்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி, ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அந்த ஆவி என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ள வந்துடுதான். அதனால தான் சொல்றது, ஆவிக்குரிய ஜனங்கள் கூட நீங்க போங்க, ஆவிக்குரிய ஜனங்களோட நீங்க பழகுங்க, ஆவிக்குரிய ஜனங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க. கொஞ்ச பேர் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ அவங்களெல்லாம் எப்படி நம்ம விடுறது, அந்நிய ஜனங்களை எப்படி நம்ம விடுறது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்களேன், அந்த அசுத்தாவி உங்களை வந்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு இருக்கிற என்ன ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப அபிஷேகம் ரொம்ப இது அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும். அதனால நம்ம என்னென்ன யார் கூட நம்ம சேரணும், யார் கூட நம்ம போகணும், என்ன நம்ம பேசணும், எது நம்ம பேசக்கூடாது, என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, வேதம் என்ன சொல்லுது, அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்தார்கள். ஆனால் நம்ம அபிஷேகப்பட்டவங்க தான், அந்நியாபாஷை பெற்றுக்கொண்டவங்க தான், கிறிஸ்துவங்களுக்கு தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இருளுக்கு வெளிச்சத்துக்கு என்ன வித்தியாசம் இல்லை. இப்போ அடுத்தவனுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, ஒரு காரியமாவது சொல்லுங்க. மாசமா வாரம் நம்ம சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க வெள்ளிக்கிழமை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நம்மளோட பக்தியாக இருப்பாங்க, இன்னும் பக்தியாக இருப்பாங்க. நம்மளாவது என்ன பண்ணுவோம், இப்படி வாங்கி வருவோம். அங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உபாஸ் இருந்து க்ளீனாக கழுவி வீடு எல்லாம் கழுவி அவங்கள கழுவி சுத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு யார் சொல்கிறாருன்னா, இருளுன்னு பிள்ளைங்களை சொல்லலை. யார் பிள்ளைங்களை சொல்லியிருக்கிறாங்க? வெளிச்சத்தின் பிள்ளைங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. வெளிச்சத்தில் எப்பொழுது பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், வீட்டுக்கு போனால் ஒரு வேஷம், வெளியில் போனால் ஒரு வேஷம், வேலை செய்கிற இடத்துல ஒரு வேஷம், ஊழிகள் செய்கிற ஒரு இடத்துல ஒரு வேஷம். முழு இருதயத்தோட தேவன் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா? குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? குடும்பம் எப்படி? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தேவனை தேடுறது விஷயத்தில் எப்படி இருக்கும்? தேவன் கரெக்டாக நம்ம தேடுறோமா? நம்ம பேச்சு எப்படி இருக்கு? பேச்சில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? கொடுத்தல் வாங்கத்தில் உண்மையாக இருக்கிறோமா? எத்தனை பேர் இப்போ கொடுக்குறாங்க வாங்குறாங்க, எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் ஏமாத்துறாங்க. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் பாவம் இல்லை, ஆனால் தேவன் ஒவ்வொரு காரியங்களும் அவர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. டேக்ஸ் கட்டணுமா, இது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமன்னா அது கட்டாமல் இருக்கிறத பாவமா? கவர்மெண்ட் பொருள் ஏதாவது திருடனா பாவனமா? நாம் நினைக்கிறோம் தண்ணி தானே, சரி பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறோம். பாவம், அதெல்லாம் பாவம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்குறவங்களாக இருக்கிறோம். நாம் நினைக்கிற கவர்மெண்ட் தண்ணி தானே வந்து பரவாயில்லை, பில் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது கூட பாவம்ன்றார் ஆண்டவர். நீ ஏமாத்துறேன்றார், மோசம் பண்ணுறேன்றார். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் வுட்டு ஒர்க் செய்தவ அது மிஷின் வச்சுட்டு போயிட்டான்.
சிவா என்னவோ சொன்னான், ஆண்டி அம்மா இங்கே இழுத்து வேயம்மா, நீ தானே சொன்னேன். ஆ ஆ சேரெல்லாம் டைப் பண்ணுறதுக்காவது நீங்கள் எடுத்து வையம்மா அப்படின்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், சரி எடுத்து வச்சுட்டேன். 3 நாள் அவங்க வரவே இல்லை. அந்த மிஷின் அங்கேயே இருக்குது. சரி எதுக்காவது வீட்டில் டைட் பண்ணுறதுக்கு அதுக்கு வேணும்னு சொல்லியிருக்கானே, இருக்கட்டும் அப்படின்னு. ஆண்டவர் அப்படியே பேசினார் என்னோட. ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி அது கொடுத்தனுப்பு. அன்னைக்கு ஜெபம் பண்ணுற ஒரு போராட்டம் எனக்கு. அபிஷேகம் வரல, காலையில் ஒரு போராட்டம். அப்போ அப்படியே இங்கிருந்து போய் அங்கே என்ன பண்ண, அவருக்கு ஃபோன் பண்ணி அதை எடுத்துகிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போகிற வரை எனக்கு மனசு சமாதானம் இல்லை. அதுபோல தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம எவ்வளோ செய்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம மாறணும். எதுவும் நம்ம ஏமாற்றக்கூடாது, எதுக்கும் நம்ம யாருக்கும் மோசம் பண்ணக்கூடாது, யாரும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் பார்க்குறாரு. இதெல்லாம் நம்ம கரெக்டாக உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, வர 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 நம்ம என்ன பண்ணுறாரு, உயர்த்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய், ஏமாத்துறது, இதெல்லாம் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறா, பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறாரு. வேஷம் போட்டுட்டு நம்ம திரும்புகிறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. அது ஒரு பாவம்ன்றார் ஆண்டவர். அது என்ன பண்ணுமா, நம்ம கடுப்பு இதில் இருக்கலையே வாசல், அந்த வாசலில் நம்ம பாவப்படுத்திருக்கோமா. இதெல்லாம் சின்ன காரியம் தானே. ஒரு சபையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், மறந்துடுறோம். மறந்த பரவாயில்லை, ஆனால் வேணும்னு வச்சுக்கிட்டா அது பாவமா இல்லையா? மறந்துடுறீங்க, ஓகே, மறந்துட்டா ஓகே, இன்னொரு நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஒரு 2 மேட் வச்சுருந்தாரு மேலே, ஒரு மேட் 1000 ரூபா, ஒரு மேட் இருக்குது, ஒரு மேட் காணும். சர்ச்சிலவே திருடு அப்படின்னா எப்படி? சரி சர்ச்சில் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ஆசீர்வாதம் வருமா? வராது. அல்லேலூயா. யார் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களோ ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருங்க. சரியா? இது மாதிரி எல்லாம் காரியங்களெல்லாம் நடக்குது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஏதேது நம்ம செய்கிறோமோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் அதெல்லாம் திருந்தி, இனிமேல் 2026 ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்களை நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், இதுவரை செஞ்சது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி திருந்தி நீங்கள் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் 2026 நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பங்களில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் கூட நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, எங்கள் ஜோஷுவா இந்த வீட்டுக்கு வரும்போது, இங்கே வரும்போது, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் நான் எனக்கு கடமை நான் சொல்கிறது. இங்கே வரும்போது நான் சொன்னேன், அம்மா அவனுக்கு வர்றது போகிறது வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், எனக்கு கூடவேன்னு சொன்னேன். எங்கள் பொண்ணும் எங்கள் மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னா, வேண்டாம்மா, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, நீங்கள் மட்டும் தான் அங்கே இருக்கணும்மா. ஜோஷுவா வேண்டாம், வேணும்னு அவர் 5000 ரூபாய் மாதம் வாடி கொடுத்துட்றேன் அவனுக்கு, அவன் வேண்டாம் வச்சுக்கோ, அங்கே இருக்கட்டும் அப்படின்னா. அப்போ நான் நினச்சேன், நான் பெருமையாக தான் நினச்சேன். என்ன நினச்சி தெரியுமா, என்னை பிள்ளைங்களை பாரு எவ்வளோ ஒரு பயபக்தி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போது 5000 ரூபாய் வாடகை அவனுக்கு கொடுத்து, இந்த வீட்டில் இது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வீடு ஆண்டவர், நாங்கள்லாம் வந்து தங்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் வேணும் நான் அவனை தங்கணும்னா நீ 5000 ரூபாய், நாங்கள் குஸ்மினா சுதா 5000 ரூபாய் நீ என்ன பண்ணு, உங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் போட்டுடு. இப்படி நாங்கள் பயபக்தியோட தேவனுக்கு வாழ்கிறோம். எங்கள் பேர் நீங்கள் இருக்கிறதுக்கு 5000 ரூபாய் வாடி கொடுக்குறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒப்பு கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பயபக்தியை வாழும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. நாம் நினைக்கலாம் ஏதோ நம்ம தானே சரி விடு அப்படின்னு, ஆனால் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18-19 படிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18-19 படிங்க. ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವು ಮಧ್ಯಾಹ್ನವರೆಗೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುವ
ಬೆಳಗ್ಗೆ ನಿಂತಿದೆ. ತಮಿಳು ಯಾರಾவது ವಾಸಿக்கிறீங்களா? அதிகமாய் நீதிமான்களோட பாதை எது? நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. அல்லேலூயா. அப்போ நீதிமான்களோட பாதை எப்படி இருக்கணும்னா, அது எப்படி இருக்கணும்னா அதிகமாய் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கும். நீதிமான்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண, நீதிமான ஒரு நாள் ஒரு தள்ளாட விட மாட்டார். நீதிமானோட பிள்ளைகளை பிச்சை எடுக்க அவர் விட மாட்டார். நீதிமான்களை தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர் அவர் இருக்கிறார். பஞ்சகாலு உபத்திர காலங்கள் எல்லாம் வரும்போது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவங்களெல்லாம் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதித்தார். எலியா பஞ்சகாலம் வரும்போது சாரபத்து விதவி வீட்டுக்கு கொண்டு போய் போஷித்தார். நீதிமான்கள் ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டான். இது வேதத்தை இருக்கிற வசனம் ஜீவன் உள்ளது. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல கருக்கானது. இது உண்மையில வசனம். தேவன் சொன்னாரன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் நம்ம வாசிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 5:17. மாம்சமும் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கின்றவைகளே செய்யத்தக்கது இவைகளே ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கும். யாராவது வாசிங்க கன்னடல. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் வஞ்சிக்கிறது. செய்யாதபடிக்கு நீங்க செய்ய வேண்டியது பாருங்க. அதுதான் சொல்றாரு. மாம்சம் என்ன பண்ணுது? ஆவிக்கு விரோதமா இச்சிக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரணம், நம்ம என்ன செய்யறோம்னா நல்லதே செய்யணும், நம்ம கெட்டது செய்யக்கூடாது, நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும், நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோம். ஆனா ஆவி என்ன பண்ணுது? அந்த சரீரம் கீழ்ப்படி மாட்டேன். அது என்ன பண்ணுதுன்னா கீழ்ப்படி மாட்டேன். மாம்சத்துல இச்சை வந்துடுது, நம்மளுக்கு பாவம் செஞ்சிடுறோம். அல்லேலூயா. அதே போல இதை இன்னொரு கடைசி இது எபேசியர் 6:12 வாசிச்சிடுங்க, முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 6:12 எபேசியர் 6:12 நீங்க பார்க்கும்போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தோடும் ஆகையால் எதுமா ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தானங்களோடும் அந்தகாரத்தில் லோகாதபடி பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோடும் போராட்டம், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நாம் எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா போராட்டங்களை கொண்டு வந்து மாம்சத்தில் கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணுதுன்னா இந்த எல்லா காரியங்களை செய்யாதபடி நம்மளை வஞ்சித்து வச்சிருக்குது. அல்லேலூயா. ஆமாம். அது இன்னொன்று பாருங்க. இன்னொன்று இன்னும் 13 போடு. 13. ಆ ಕಠಿಣ ದಿನವು ನಡೆಸುವುದರಿಂದ ಆ ವೈರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೂ ಮಾಡಬೇಕಾದದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಾ? மாம்சத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா எது பிடிக்கணுமா? நம்ம சர்வாயுத ஆயுதம் எது? வார்த்தை. நம்ம சர்வாயுதத்தை வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? படிச்சுக்கொள்ளணும். பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா நம்மளை விட மாட்டான். அதனால நம்ம என்ன ஆயுதத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். காலையில மாலையில நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு போகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்யற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, எல்லாம் எளிமை நம்ம நின்று பிரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றி சுவாமி. பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே,